கடந்த சில நாட்களாகவே விஜய் பல காரணங்களுக்காக ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அரசியல், மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழான்னு விஜய் பிஸியா இருக்க, இன்னொரு பக்கம் அவரை பற்றி சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைகள் லயன் கட்டி நின்னுகிட்டு இருக்குது. இதுக்கு அடித்தளமா அமைஞ்சதே விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு த்ரிஷா பதிவிட்ட அந்த இன்ஸ்டா போஸ்ட்னு தான் சொல்லணும். லிப்ட்ல விஜய் கூட எடுத்த போட்டோவை பகிர்ந்து த்ரிஷா அவருக்கு வாழ்த்து பதிவிட்ட நிலையில ரசிகர்கள் பல்வேறு குறியீடுகளை பத்தி பேச தொடங்கிட்டாங்க. விஜயும் த்ரிஷாவும் தனியா எங்கேயோ சுற்றுலா போனதா சில பதிவுகள் பரவ, வாரிசு படத்துல நடிக்காத த்ரிஷா ஷூட்டிங்ல கலந்துகிட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்கள் எழுப்பி உள்ளனர். கில்லி, ஆதி படங்களை நடிக்கும் போதிருந்தே த்ரிஷா விஜய் பற்றியான பல கிசுகிசுக்கள் வலம் வந்துகிட்டு இருந்தாலும், இது போதாதுன்னு பாடகி சுசித்ரா த்ரிஷா அரசியல் ஆதாயத்துக்காக விஜய குறி வச்சிருக்கிறதா பேசி புது சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. த்ரிஷாவை ஜெயலலிதா கூட ஒப்பிட்டு பேசியிருக்கும் சுசித்ரா, விஜய் தன்னோட மனைவி மற்றும் அப்பா கூட சமாதானமாகறதோட த்ரிஷாவை விட்டு விலகணும்னு பேசி இருக்கிற கருத்துக்கள் இணையத்துல கவனம் ஈர்த்து உள்ளது. இந்த நிலையில தான் மாணவர்களுக்கு விருது வழங்குற நிகழ்ச்சியில பேசிய விஜய், சமூக வலைதளங்கள்ல நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் எளிதா காட்ட முடியும் என பேசினார். அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிய கத்துக்கோங்கன்னு மாணவர்களுக்கு விஜய் அறிவுரையும் வழங்கினார். இதை அரசியல் கருத்தா பொதுவா எடுத்துக்கிட்டாலும், இந்த விஷயம் சோசியல் மீடியால ஹாட் டாபிக்கா போகிற நேரத்துல விஜய் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்க, இன்னொரு பக்கம் த்ரிஷா தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமா சர்ச்சைகளுக்கு பதில் கொடுக்கிற வகையில ஒரு பதிவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. தன்னுடைய லேட்டஸ்ட் போட்டோஸை பகிர்ந்திருக்கும் த்ரிஷா, மத்தவங்க கருத்துக்களோட இடையே நம்ம மேல போட்டுக்க அவசியம் இல்லைன்னு சொல்ற கேப்ஷனை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கேப்ஷன் மூலமா த்ரிஷா தன்னை நோக்கி பாயும் சர்ச்சைகளுக்கு பதிலடி கொடுத்ததா ரசிகர்கள் இந்த போஸ்டர் ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க.